எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட். நம்ம இந்த எபிசோடில் கரேபியனோட ஹிஸ்டரி தாங்க பார்க்க போகிறோம். என்னப்பா திடீர்னு ஹிஸ்டரின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடலோடி தொடரில் பல கரேபியன் தீவுகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி நம்ம ஒவ்வொரு கரேபியன் தீவுக்கும் போகும்போதும் நம்ம கவனிக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பியர்களோட கால் தடமும் ஐரோப்பியர்களோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட இம்பேக்டும் இன்னமும் இங்கே வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு கேட்க போனால், இந்த கரேபியன் தீவுகளை இந்த ஐரோப்பிய நாடுகள் முக்கியமாக இங்கிலீஷ்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ், நெதர்லாண்ட், பிரெஞ்சு, ஸ்பெயின் இந்த நாடுகள்லாம் இந்த கரேபியன் தீவுகளை ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்களை அடிமைப்படுத்தி இங்கே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பின்னோக்கி இந்த ஐரோப்பிய நாடுகள் எதுக்காக இங்கே வந்தாங்க, அதுக்கு மட்டும் இங்கே யார் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே போகும்போது தான் பல சுவாரஸ்ய வரலாறுகள் இருக்குங்க. அந்த வரலாறு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சுருக்கமாக பார்க்க போனால் 1492 அந்த ஆண்டுக்கு அப்புறமும் அந்த ஆண்டுக்கு முன்னாடியும் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஆண்டு தான் கொலம்பஸ் இந்த அமெரிக்காஸ்ன்ற இடத்த கண்டுபிடிச்சாரு. அமெரிக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த நார்த் அமெரிக்காவும் சரி, இந்த சென்ட்ரல் அமெரிக்காவும் சரி, இந்த சவுத் அமெரிக்காவும் சரி, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸ்ன்னு வச்சுருக்காங்க. இந்த பேருக்கு காரணமானவர் யார் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கோ வெஸ்பூஜின்னு சொல்கிற ஒரு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரருங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் தான் முதல்ல இந்த அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. அவர் இந்த இடத்த கண்டுபிடிக்க காரணம் இண்டீஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம ஏஷியாவை கண்டுபிடிக்க தான் அவர் ஸ்பெயின்லேருந்து வெஸ்ட் சைடாக ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி ட்ராவல் பண்ணி வரும்போது தான் இந்த அமெரிக்காஸை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு அமெரிக்கான்னு பேர் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அந்த தீவுகளெல்லாம் இண்டீஸ்ன்னு சொல்லப்படுற ஏஷியாவோட ஒரு பகுதி தான் நினச்சிட்டு இருந்தார். அதனால தான் அதுக்கு அவர் பேர் வெஸ்ட் இண்டீஸ்ன்னு பேர் வச்சார். ஈவன் நம்ம கிரிக்கெட்டில் கூட வெஸ்ட் இண்டீஸ் டீமும் இருக்குது. ஸோ இப்படி இவர் ஃபஸ்ட்டு வாட்டி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி ஸ்பெயின் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் வராரு. அவர் பேர் தான் அமெரிகோ வெஸ்பூஜி. இவர் தான் இது வந்து ஏஷியாவில் ஒரு பகுதி கிடையாது, இது ஒரு புதிய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அவரோட ரைட்டிங்கில் வந்து இந்த புதிய உலகத்தை பற்றி நிறையா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இவர் போல் பல ரைட்டர்களும் இந்த அமெரிக்காஸ் இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இவரோட ரைட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த காலத்தில். அந்த சமயத்தில் ஒரு ஜெர்மன் கார்டோகிராஃபர் மார்டின் வால்ட் சி முல்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேப் டிசைனர் பார்த்தீங்கன்னா அந்த புதிய இடத்துக்கு பேர் அமெரிக்காவை ஹானர் பண்ணுற விதத்தில் அதுக்கு பேர் அமெரிக்கான்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அப்படி தான் நார்த் அமெரிக்காவும் சென்ட்ரல் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஏன் கரேபியன் தீவையும் சேர்த்து அவங்க அமெரிக்காஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நார்த்தில் இருக்கிறது நார்த்தாகவும், சென்ட்ரலில் இருக்கிறது சென்ட்ரலாகவும், சவுத்தில் இருக்கிறது சவுத்தாகவும் இந்த கரேபியன் தீவுகள் அந்த மக்கள் அந்த கரீப் மக்கள் வாழ்ந்தனால இதுக்கு கரேபியன் தீவுன்னு பேர் வருது. இப்படி 1492 இருந்து சேஞ்ச் ஆகிற இந்த வரலாறு அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ்ன்னு சொல்லப்படுற பழங்குடி மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதோட சுருக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலம்பஸோட விசிட்டுக்கு அப்புறம் ஸ்பானிஷ் ஒவ்வொரு தீவுகளாக ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இதை பார்த்த மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இங்கே வந்து ஆக்கிரமிப்பை தொடங்குறாங்க. இப்படி தாங்க இந்த பழங்குடி மக்களை இந்த ஐரோப்பியர்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐரோப்பியர்கள்கிட்ட அதிநவீன சண்டை கருவிகள் இருந்தனால அவங்களால இந்த பழங்குடி மக்களை ஈஸியாக வந்து அடிமைப்படுத்தி ஆள முடிஞ்சது. இந்த ஐரோப்பியர்கள் இவங்களை வெறும் அடிமைப்படுத்தி மட்டும் ஆளல, இவங்களை துன்புறுத்தி விவசாயம் போன்ற வேலைகளில் ஈடுபடுத்த வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஆட்கள் பத்தாதனால ஆப்பிரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து இங்கே வேலை செய்ய வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த கரேபியன் தீவில் ஆப்பிரிக்கன் மக்களை நம்ம பரவலாக பார்க்க முடியும். இந்த ஆப்பிரிக்காலேருந்து அடிமைகளை கொண்டு வந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான காலகட்டம். அதுக்கு பேரே ஆப்பிரிக்கன் ஸ்லேவ் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி போலியோ இல்லை ஆடு மாடு போலியோ மக்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கொடுமைப்படுத்தி வேலை வாங்கியிருக்காங்க. இந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் இந்த கரேபியன் தீவுகளை புரட்சி வெடிச்சிருக்கு. அந்த போராட்டத்தின் காரணமாக தான் இந்த கரேபியன் தீவுகளுக்கு 18-19ஆம் நூற்றாண்டில் இந்த ஐரோப்பிய நாடுகள்லேருந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு. சில கரேபியன் தீவுகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த ஐரோப்பிய நாடுகள் கூட இணக்கத்தில் இருக்காங்க. இதுதான் கரேபியன் தீவுகளோட வரலாற்று சுருக்கம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போனால் நம்ம இந்த பழங்குடி மக்கள் எப்போ வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட எவல்யூஷன் இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து தான் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் தோன்றி வளர்கிறதுக்கான கிளைமேட்டாக இருக்குன்னு சொல்லப்படுறது. ஈவன் புதைப்படிம ஆராய்ச்சிலையும் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய
இந்த மனித உயிரினின் எலும்புகள் ஆப்பிரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உயிரினம் ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து தான் சொல்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து தான் அவன் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பல இடத்துக்கு நகர்ந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடும் கும்பலாக தான் இருந்திருக்காங்க. அப்படி அந்த கும்பலாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி 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 போயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்பிரிக்காவிலேருந்து மேலே ஐரோப்பியாவிலேருந்து இந்த பக்கம் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஷியா, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரைக்கும் நகர்ந்து மூவ் ஆயிருக்காங்க. இப்போ இந்த தனி கான்டினென்ட்னு சொல்லப்படுற இந்த அமெரிக்காஸுக்கு எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கண்டம் இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செப்பரேட் கண்டமாக இருக்கும். இதுக்கு கடல் வழியாக தான் வந்து பயணம் பண்ணி போக முடியும். ஆனால் இவங்க அந்த காலத்தில் இந்த மக்கள் எப்படி போயிருப்பாங்க? ஏன்னா இந்த புதைப்படிம ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காஸில் இந்த பழங்குடியின மக்கள் 14,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 to 3 லட்சம் வருஷம் முன்னாடி தோன்றிய மனிதன் நகர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்கான். அவன் எப்படி அமெரிக்காஸுக்கு போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ் ஏஜ்னு சொல்லப்படுற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற பல இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பனிகளால் மூடப்பட்டு இருந்திருக்கு. அப்போ பனிகள் அதிகமாக இருக்கனால கடல் மட்டம் கம்மியாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த கடல் தண்ணி எல்லாமே இந்த பனிக்கட்டிகளாக இருக்கனால கடல் மட்டம் கம்மியாக இருந்திருக்கு. நீங்கள் ரஷ்யாவோட எண்டு கிட்ட வந்தீங்கன்னா இப்போ இருக்க மேப்பில் இங்கே வந்து பீரிங் ஸ்ட்ரைட்னு சொல்லப்படுற கடல் பகுதி தான் இருக்குது. அதை தாண்டி போனால் தான் அலாஸ்கான்னு சொல்லப்படுற இந்த அமெரிக்கா கண்டத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த மக்கள் எப்படி போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கடல் தண்ணி இல்லைங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே பனியால் கவர் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவோட பகுதியான அந்த அலாஸ்காவும் ஒரு பெரிஞ்சியான்னு சொல்கிற ஒரு நிலப்பகுதினால் இணைக்கப்பட்டிருந்தது. அதை குறிக்கும் வகையில் தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க இந்த கடல் பகுதியை பீரிங் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலிமா மக்கள் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காஸு போயிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்த கும்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா கீழே வரைக்கும் போயிருக்காங்க. அதில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, இப்போ மெக்சிகோன்னு சொல்லப்படுற இந்த சென்ட்ரல் அமெரிக்காலே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இப்போ இருக்க நார்த் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா மேலே ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் மூவ் ஆகிருக்காங்க. நீங்கள் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனிதனோட இயல்பே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்க. உணவு தேடியும் புது இடத்த தேடியும் வந்து மனிதன் மூவ் ஆகிறது அவனோட ஜெனட்டிக்லேயே இருந்திருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் தி ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். அவன் வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்கான். ஸோ இப்படி தான் வந்து மனிதன் ஒவ்வொரு இடத்துக்காக போயிருக்கான். இப்படி கும்பலாக மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சில கல்ச்சரோட ஒரு சிவிலைசேஷன் உருவாயிருக்கு. இப்போ மெக்சிகோன்னு சொல்லப்படுற சென்ட்ரல் அமெரிக்காவில் மாயன் சிவிலைசேஷன் உருவாயிருக்கு, ஆஸ்டாக் சிவிலைசேஷன் உருவாயிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சிலே அண்ட் பெருன்னு சொல்லப்படுற இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இன்கஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய குரூப் ஆஃப் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சிவிலைசேஷன் உருவாயிருக்கு. இப்படி இந்த மக்கள் இவங்களுக்கான பழக்க வழக்கங்களையும் அரசியல் சட்ட அமைப்புகளையும் உருவாக்கி ரொம்ப சிவிலைசேஷனாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த டைமில் தான் இந்த கரேபியன் தீவுகளுக்கு மக்கள் பயணம் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில் சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயன் சிவிலைசேஷன்ல இருந்து தான் மக்கள் இப்போ இருக்க கியூபான்னு சொல்லப்படுற கரேபியன் தீவுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே சவுத் அமெரிக்காவிலேருந்து இன்கஸ்ன்னு சொல்லப்படுற சிவிலைசேஷன்லேருந்து சில பீப்புள் மைக்ரேட் ஆகிட்டு இப்போ இருக்க கொலம்பியா, வெனிசுலா, கயானாக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து இந்த இன்கஸ், ஆஸ்டாக், இந்த மாயன்ஸில் இருக்க கிளைமேட் போல் இல்லை. அதனால் அவங்க இன்னமும் மைக்ரேட் ஆகி இந்த லெஸ்ஸர் ஆன்டிலிஸ் சொல்லப்படுற இந்த கரேபியன் தீவுக்கு மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் இந்த கியூபாவில் ஆக்கிரமிப்பு பண்ண மாயன் குரூப்போட மீட் ஆகிருக்காங்க. இப்படி தான் இந்த டைனோன்னு சொல்லப்படுற அரவாக் மக்கள் இந்த கரேபியன் ஃபுல்லாகவே பரவி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கரீபுன்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடி மக்கள் இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்த சவுத் அமெரிக்காவில் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப போர்க்குணம் கொண்டவங்களாகவும் கடல் வழி பயணத்தில் நாட்டம் கொண்டவங்களாக இருந்தனால அவங்க வந்து இந்த டைனோ மக்களை ஈஸியாக வந்து வீழ்த்தி இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த கரேபியன் தீவில் டைனோன்னு சொல்லப்படுற அரவாக் மக்களும் கரீப் மக்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த கரீப் மக்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தனால தான் இந்த இடத்துக்கு பேரே கரேபியன் தீவுன்னு வச்சுருக்காங்க. இப்படி தான் இந்த பழங்குடி மக்கள் இங்கே வந்து குடிபுகுந்திருக்காங்க. இது எல்லாமே சேஞ்ச் ஆனதை பார்த்தீங்கன்னா இந்த
1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இங்கே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து இந்த ஐரோப்பியர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எப்படி வந்தான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஐரோப்பியன் வரலாறு தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கரேபியன் தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்குங்க. இந்த கரேபியன் ரீஜன்ன்றது இந்த கரேபியன் தீவுகளையும் இந்த கரேபியன் கடலையும் சேர்த்து தான் இந்த கரேபியன் ரீஜன் சொல்கிறாங்க. இந்த கரேபியன் ரீஜனு கிரேட்டர் ஆன்டிலிஸ், லெஸ்ஸர் ஆன்டிலிஸ், பஹாமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த கிரேட்டர் ஆன்டிலிஸ்னால் இந்த மேலே இருக்க இந்த இடத்த தான் கிரேட்டர் ஆன்டிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. லெஸ்ஸர் ஆன்டிலிஸ்னால் இந்த கீழே இருக்க இந்த கரேபியன் தீவுகளை தான் இந்த லெஸ்ஸர் ஆன்டிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்க இந்த ஏரியாங்களை பஹாமாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் கிரேட்டர் லெஸ்ஸர்னு பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஏன் ஆன்டிலிஸ்னால் இந்த ஐரோப்பியர்கள் நம்பிக்கையில் வெஸ்ட் சைடில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு பேர் ஆன்டிலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அதனால தான் இந்த வெஸ்ட் சைடில் இருக்க இந்த தீவுகளுக்கு பேர் ஆன்டிலிஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. மேலே இருக்க இந்த ஆன்டிலிஸுக்கு பேர் கிரேட்டரும், கீழே இருக்க இந்த ஆன்டிலிஸுக்கு பேர் லெஸ்ஸரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கிரேட்டர் அண்ட் லெஸ்ஸர் ஆன்டிலிஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வரலாறே தனிங்க. அவர் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் ஜினோவான்ற இடத்துல 1451 பிறக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவருக்கு கப்பலில் பயணம் பண்ணுற அனுபவங்கள் கிடைக்குது. அதுலேருந்து அவருக்கு நேவிகேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்களுக்கு இந்த ஸ்பைசஸும் இந்த சில்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் ரூட்டுன்னு சொல்லப்படுற சைனாலேருந்து யூரோப்புக்கு இந்த அரபு கண்ட்ரி வழியாக ஒரு ரூட் இருக்குது. அந்த வழியாக தான் இந்த ஸ்பைசஸ் அண்ட் சில்க் வந்துட்டு இருக்கு. இது இப்போ வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுற சைனா, இந்தியாவிலேருந்து பல பேர்கிட்ட கைமாறி முக்கியமாக அரபு நாட்டுக்காரர்கள் மூலியமாக ஐரோப்பிய கண்ட்ரிக்கு வருது. ஆனால் இது எல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ்ன்னு சொல்லப்படுற இட்டாலியில் இருக்க ஒரு பகுதிக்கு தான் வருது. அந்த டைமில் இட்டாலி ஒன்றா இல்லை, பகுதியை பிரிஞ்சிருக்கு. ஸோ வெனிஸ்ன்னு சொல்லப்படுற இடத்துல தான் வந்து இது வியாபாரம் நடக்குது. அங்கேருந்து தான் இந்த ஐரோப்பியர்களை வாங்குறாங்க. அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கனால இந்த அரபு கண்ட்ரியும் இந்த ஈஸ்டர்ன் சைடில் இருக்க ஐரோப்பியன் கண்ட்ரியும் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்க நார்த்து பகுதியும் ஒட்டமன் சொல்கிற ஒரு எம்பையர் வந்து ஆண்டுட்டு இருந்தார். அவரை மீறி இவங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால் இவங்க வந்து வேறு ரூட்டை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஐரோப்பிய நாட்டில் ஒன்றான போர்ச்சுகல் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டமன் எம்பையர்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏஷியான்னு சொல்லப்படுற இண்டீஸுக்கு வேறு ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் கொடுக்கப்படுது. ஸோ போர்ச்சுகல் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கீழே வரைக்கும் கேப்டன் வரைக்கும் வந்து இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அதை தாண்டி அவங்க வந்து இன்னும் போகலை. அந்த டைமில் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு இந்த நேவிகேஷன் ஆர்வத்தினால போர்ச்சுகல் அரசுகிட்ட போயிட்டு அவர் கேட்குறாரு, உலகத்தில் வெஸ்ட் சைடாக போயிட்டு இந்த இண்டீஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை சொல்கிறாரு. ஆனால் போர்ச்சுகல் மன்னர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸோட ப்ரொபோசலை நிராகரிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறாரு. அங்கே கிங் ஃபெர்டினாண்ட் அண்டு குயின் இசபெல்லா அவங்கக்கிட்ட இந்த ப்ரொபோசலை வைக்கிறாரு. ஸோ போர்ச்சுகலுக்கு ஆப்போசிட்டாக ஸ்பெயினும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டீஸ்ன்னு சொல்லப்படுற ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு ரூட்டை கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் கிறிஸ்டோபர் கொலம்பஸோட ப்ரொபோசலை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டது தான் இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸோட பயணம். அப்படி தொடங்கி ரீச் ஆன வருஷம் தான் இந்த 1492. அப்படி தொடங்கப்பட்ட பயணத்தில் தான் அவர் வந்து இந்த கரேபியன் தீவுகளை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்பெயின் நாட்டுக்காரங்க கரேபியன் தீவுகளை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதை பார்த்த மற்ற ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், நெதர்லாந்து, ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பழங்குடி மக்களை அடிமைப்படுத்தி விவசாயத்தில் ஈடுபடுத்த வைக்கிறாங்க. முக்கியமாக கரும்பு விவசாயம், டொபாக்கோ விவசாயம், காட்டன் விவசாயம் இதை தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையினால இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் ஆப்பிரிக்காவிலேருந்து அடிமைகளை, கொத்தடிமைகளை கொண்டு வந்து ஐரோப்பியரை வேலை செய்ய வச்சுருந்தாங்க. அதே போல் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இந்த ஆப்பிரிக்காவில் போயிட்டு அங்கே இருக்க லோக்கல் ஆட்களோட சேர்ந்து கிராமங்களில் படையெடுத்து அங்கே இருக்க மக்களை சிறை பிடிச்சி கப்பல் மூலிமா இந்த அமெரிக்காஸ்ன்னு சொல்லப்படுற கரேபியன் தீவுக்கு கொண்டு வந்து இந்த விவசாயத்தில் வேலை செய்ய வச்சுருக்காங்க. அவங்கள ரொம்ப ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி போல், ஒரு ஆடு மாடு போல் வந்து அவங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடுக்கு பேர் தான் ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. இது வரலாற்றிலே மிகவும் கருப்பான பக்கங்கள்னு சொல்கிறாங்க. இப்படி இங்கே இந்த அமெரிக்காஸில் விளையிற பொருட்களை ஐரோப்பியா கொண்டு போயிட்டு அங்கே தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கரேபியன் தீவில் இருக்க பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இப்படி இவங்க அடிமைப்படுத்திட்டு வந்த காலகட்டத்தில் தான் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே இவங்களுக்கு சண்டை வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கைப்பற்றின தீவுகளை பிரெஞ்சுக்காரங்க வந்து சண்டை போட்டு கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி பிரிட்டிஷை வந்து கைப்பற்றிருக்காங்க. அதே போல்
டச்சுக்காரங்க கேப்சர் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸ்பானிஷ்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா அந்த நெதர்லாண்டுக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பானிஷ் ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா அகைன் டச்சுக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்படி மாறி 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 இந்த ஐரோப்பிய நாடுக்குள்ளே இந்த தீவுகளுக்காக சண்டை போட்டிருக்காங்க. இந்த நிலைமையில பிரான்ஸ்ல ஒரு புரட்சி ஏற்படுது. அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் இந்த கரேபியன் தீவுலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. முக்கியமா பிரெஞ்சு ஆண்டுட்டு இருந்த ஹைட்டின்னு சொல்லப்படுற ஒரு கரேபியன் தீவுல தான் முதல்ல புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சி மூலியமா 1804 பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டிக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா முதல் கரேபியன் தீவு ஃப்ரீடம் அடையுது. இதை பார்த்த மற்ற கரேபியன் தீவுகளும் புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கரேபியன் தீவுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. சில கரேபியன் தீவுகள் பார்த்தீங்கன்னா தன்னாட்சியாகவும் இருக்கு. அதோட டிஃபென்ஸ் அண்டு ஃபாரின் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் கரேபியன் தீவில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மொழிகளும் பேசுகிறாங்க, பலதரப்பட்ட கல்ச்சரும் இருக்குது. இப்போ இந்த கரேபியன் தீவில் டூரிசம் தான் முக்கிய வருவாயாக இருக்குது. அதே போல் அக்ரிகல்ச்சரும் ரம் ப்ரொடக்ஷனும் இன்னொரு முக்கிய வருவாயாக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு வருஷமும் இயற்கை சீற்றங்கள் இருக்குது. இங்கே ஹரிக்கெயின் சொல்லப்படுற சைக்ளோன் ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் இங்கே இருக்கனால அந்த டைமில் டூரிசம் இங்கே பெருசாக இல்லை. அந்த சமயத்தில் இந்த மக்கள் விவசாயத்தையும் இங்கே இருக்க ரம் ப்ரொடக்ஷனையும் தான் நம்பி இருக்காங்க. இந்த தகவல்லாம் படித்ததுக்கப்புறம் கரேபியன் தீவு மேலே இருக்க அபிப்பிராயமே எனக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போகும்போதும் அங்கே இருக்க லோக்கல் மக்களோட இந்த வரலாற்றை பற்றி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நம்மளை ரொம்ப அன்பாகவும் நடத்துகிறாங்க. பல தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு புதுசாக இருந்தது, உங்களுக்கும் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.